Hello, future doctors. Welcome to my channel Med IQ Neat Tamil and I'm Nazira. இந்த வீடியோல effective nuclear charge பத்தி clear-ஆ பார்க்கலாம் and after this video I'm sure that இந்த particular topicல இருந்து யாருக்குமே எந்த doubts-உமே வராது. ஓகேவா? Fine. ஃபர்ஸ்டே effective nuclear charge ஓட definition கொடுத்து நான் confuse பண்ணணும்னு பார்க்கல. At last I'll be showing you the definition so that you'll be understanding it clearly. We'll get into the video now. Listen, see this diagram now. See this diagram now. Here, இங்க என்ன பண்றாங்க? ஒரு எலக்ட்ரான் இருக்கு சென்டர்ல அண்ட் அந்த எலக்ட்ரானை ரைட் சைட்ல இருந்து ஒரு பர்சன் வந்து 8 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறாங்க அண்ட் லெஃப்ட் சைட்ல இருந்து ஒரு பர்சன் வந்து அதை 15 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறாங்க. ஓகேவா? இப்ப உங்களை நான் அதுல ஆக்ட் பண்ற நெட் ஃபோர்ஸ் என்ன? இந்த எலக்ட்ரானை இந்த சைடு ஒரு பர்சன் இழுக்கிறாங்க அண்ட் இந்த சைடு ஒரு பர்சன் இழுக்கிறாங்க. அதோட நெட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னா ஈஸியா சிம்பிளா எல்லாரும் சொல்லுவீங்க 7 அப்படின்னு. எப்படி அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா 15 மைனஸ் ஆஃப் 8. ஸோ நெட் ஃபோர்ஸ் அதில் ஆக்ட் ஆகுறது 7 அப்படின்வீங்க. யா, தட்ஸ் த ரைட் ஆன்சர். பட் நெட் ஃபோர்ஸை எப்பவுமே வந்து நான் மைனஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ணி மட்டும்தான் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா ஃபார் ஷோர் நோ. ஓகே, இங்க எதனால அப்ப நம்ம சப்ராக்ட் பண்றோம்? இந்த பர்சன் இந்த சைட்ல இருந்து ரோப்பை இழுக்கிறாங்க அண்ட் இந்த பர்சன் அந்த சைட்ல ரோப்பை இழுக்கிறாங்க. they were doing their work in the opposite directions. ஓகே, ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல அவங்க அந்த ஒர்க்கை பண்றாங்க. அதனாலதான் நான் வந்து என்ன பண்றேன், மைனஸ் பண்றேன், சப்ராக்ட் பண்றேன். இப்ப நான் வந்து பிளஸ் பண்ணணும் அந்த மாதிரி சினாரியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ராட் இருக்கு. ஒரு ராட்ல ஒரு ரோப்பை டைப் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்களும் உங்க பிரதரும் வந்து அந்த ரோப்பை இழுக்குறீங்க. உங்களோட பிரதர் வந்து 15 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறாங்க அண்ட் நீங்க வந்து அதே ரோப்பை 8 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்குறீங்க. பட் யூ டூ வேர் டூயிங் தட் ஒர்க் இன் த சேம் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷன், இதே டைரக்ஷன்ல தான் நீங்க வந்து ரோப்பை இழுக்குறீங்க. ஆனா உங்கள்கிட்ட இருக்கிற நெட் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டா நீங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவீங்க, ரைட்? அதான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஓவரால் ரொம்ப டீப்பரா போகாம எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாலே I can tell you that that is the net force acting in the electron. Okay, ரொம்ப டீப்பா போகாம this is the basic thing which you have to understand. Now I'll be showing you the definition. Listen here. Effective nuclear charge இல்லனா net force. What does mean by that? That is the net positive charge or the force that is being experienced by the electron inside the atom. எலக்ட்ரான் எங்க இருக்கு? ஆட்டம்குள்ளார தானே இருக்கு. அந்த எலக்ட்ரானை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் தான் என்னன்னு சொல்றாங்க, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஆர் சிம்பிளி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னாலே தட் இஸ் த நெட் ஃபோர்ஸ் அண்ட் தட் நெட் ஃபோர்ஸ் ஷுட் பி அ பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, நெட் சார்ஜ் அண்ட் தட் நெட் சார்ஜ் ஷுட் பி அ பாசிட்டிவ் சார்ஜ். தட் இஸ் நோன் டு பி யுவர் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஓகே, அப்புறம் ஒரு எலக்ட்ரான் இருக்கு. See this now. ஒரு ஆட்டம் இருக்கு. அந்த ஆட்டம்குள்ள ஒரு எலக்ட்ரான் இருக்கு, ரைட்? ஆஸ் யூ ஆல் கைஸ் நோ. அண்ட் அந்த எலக்ட்ரானு ரெண்டு ஃபோர்ஸ் வச்சிருக்கும். ஓகே, ஒரு ஃபோர்ஸ் இஸ் த நியூக்ளியர் ஃபோர்ஸ் அண்ட் த another ஃபோர்ஸ் இஸ் த ஷீல்டிங் எஃபெக்ட். ஐ ஹோப் தட் யூ ஆர் கெட்டிங் இட் ரைட். ஒன் ஃபோர்ஸ் இஸ் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அண்ட் த another ஃபோர்ஸ் இஸ் த ஷீல்டிங் எஃபெக்ட். இப்ப see this diagram here. And இந்த diagramல one mistake is there. Listen, இந்த ஆரோவுமே வந்து டவுன் சைடு வரணும். ஓகே, இந்த ஆரோவுமே டவுன் சைடு வரணும் அண்ட் இந்த ஆரோவுமே வந்து டவுன் சைடு வரணும். சாரி, அது மேலதான் போகணும். வெயிட் அ மினிட். இந்த ஆரோஸே மாத்தி கொடுத்துருக்காங்க. which is don't consider this arrows. Okay, listen to what I'm telling you. ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, நியூக்ளியர் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கு. ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னா ரெண்டு எலக்ட்ரான் இருக்கா, இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இந்த ரெண்டு எலக்ட்ரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிப்பல்ஷன், அதுதான் வந்து ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டு எலக்ட்ரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிப்பல்ஷன் இஸ் த ஷீல்டிங் எஃபெக்ட். நமக்கு நெட் ஃபோர்ஸா வந்துச்சுல, அந்த நெட் ஃபோர்ஸ் தான் நமக்கு என்னது, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு பர்சன் இந்த பக்கம் இழுக்கிறாங்க, ரைட்? இன்னொரு ஃபோர்ஸ் கொடுத்து இன்னொரு பர்சன் அந்த பக்கம் இழுக்கிறாங்க. அந்த ஆப்போசிட் பக்கம் ஒரு ஃபோர்ஸ் போதா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம்லயே
இந்த பக்கம் 15 நியூட்டன் இழுக்குறாங்க. அந்த பக்கம் 8 நியூட்டன் குடுத்து இழுக்குறாங்க. 15 மைனஸ் ஆஃப் 8 பண்ணி எனக்கு 7 கிடைச்சது. இதான் நெட் ஃபோர்ஸ் ஆர் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். இந்த 8 நியூட்டன் இருக்குல்ல, which is completely in the opposite direction. இதுதான் நியூக்ளியர் சார்ஜ். Getting it? நியூக்ளியர் ஃபோர்ஸ். இது ஷீல்டிங் எஃபெக்ட். 15 நியூட்டன்ன்றது ஷீல்டிங் எஃபெக்ட். இது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஓகே. நவ் இத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. பேசிக்கா நீட்லலாம் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஃபைண்ட் த Z effective of the particular one அந்த மாதிரி. So, what is the formula to find the Z effective? Z minus of S. Z அப்படின்னா என்னது? Number of protons. And S அப்படின்னா shielding constant ன்னு சொல்லலாம், or else the number of inner electrons. ஓகே. இப்ப சடனா உங்களுக்கு டவுட் வருது. What is mean by shielding effect, or else what is the number of inner electrons? எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சோடியம் எடுத்துக்கிறேன். கொஸ்டின் கேட்டிருக்காங்க, Z effective of the outermost electron of the sodium என்னன்னு கண்டுபிடிங்க. அதான் உங்களோட கொஸ்டின். ஓகே. ஸோ லிசன் நவ். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? Z கண்டுபிடிக்கணும். Z அப்படின்னா என்ன? நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். as you know, சோடியம்ல நம்பர் ஆஃப் புரோட்டான் என்னது? 11. அட்டாமிக் நம்பர் 11. and so the number of protons என்னது? 11. இப்ப இன்னர் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கணும். how ma'am I have to find the value of inner electrons? Okay, so listen. Write the electronic configuration. Electronic configuration. See, as you can see here, right? So இங்க எழுதியிருக்காங்க, right? 1s2, 2s2, 2p6, 3s1. So 2, 8, 1. Electronic configuration எழுதியாச்சு. இந்த இதுக்கான Z effective கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் ஷெல்லுக்கான Z effective கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த ஷெல்லுக்கு முன்னாடி எத்தனை இருக்கோ அது எல்லாமே என்னதான்? இன்னர் எலக்ட்ரான்ஸ் தான். அப்ப 8 plus of 2 என்னது? 10. 10 இன்னர் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ரைட்? அப்ப 11 மொத்தமா இருந்த புரோட்டான்ஸ் இந்த ஃபார்முலால இப்ப சப்ஸ்டிட் பண்ணோம். 11 நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். சோ வெயிட், நான் எழுதியே காமிச்சிடுறேன். 11, ஓகே, மைனஸ் ஆஃப் 10 எவ்வளோ? 10 தானே வந்துச்சு. 8 plus of 2. So what is the value now? 1. Z effective ஓட வேல்யூ என்ன? 1. அவ்வளவுதான். ஓகே. ஸோ Z effective கண்டுபிடிச்சாச்சு. 1 கொஸ்டின் நான் டீச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வேற இதெல்லாம் வந்து பார்க்க வேணாம். இது எதுவுமே யூ ஜஸ்ட் டோன்ட் நீட் டு சி. இதெல்லாம் வந்து நான் பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஒரு பர்டிகுலர் வீடியோல. ஒரு வீடியோல பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதுல வந்து ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் ஆல் திஸ். ஓகே, அவ்வளவுதான். ஸோ எஸ், திஸ் ஃபார் டுடே. அண்ட் Z effectiveல இருந்து இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ், மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீட்ல கேட்கறதுக்கான மேஜர் சான்சஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து நான் தனி வீடியோவா நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். Okay, I hope that my video is being useful for you, and if you like my video, do like and subscribe. Yeah, thank you for watching.